1000வது தடவை ஸ்கந்த சஷ்டி கவசம் சொல்லும் போது யார் அந்த குழந்தைக்கு இடைஞ்சல் பண்ணினாங்கனோ அவன் ரத்த வெள்ளத்துல வந்து இந்த முருகருங்கிறவர் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணுவனுடைய ஒரு சகோதரனுடைய திருக்குமாரர் தான் இந்த முருகர். யாரெல்லாம் முருகனை கட்டாயம் உபாசிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரெண்டாவது வீடு நலன்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முருகன் தான் ரொம்ப வசதி. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் எங்க போறா தேடிட்டு சிறுவாபுரிக்கு போறான். இந்த முருகருங்கிறவர் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணுவனுடைய ஒரு சகோதரனுடைய திருக்குமாரர் தான் இந்த முருகர். இந்த முருகரை வழிபடப்படேன்னு அவர் விசாக நட்சத்திரம். அந்த முருகனுக்கு விசாக நட்சத்திரத்துல இன்றைய தினம் காவடி எடுக்கிறதோ இல்ல சகசிரநாமம் சொல்றதோ, அவரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உபாசிக்கிறோமோ அவர் உடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடியவர். அதாவது மோர் ஓவர் என்னன்னு கேட்டா, யாரெல்லாம் முருகனை கட்டாயம் உபாசிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த பிஸ்னஸ் பண்றவா அத்தனை பேரும் முருகனை கட்டாயம் உபாசிக்கணும். அட் த சேம் டைம் இன்னொரு ஐதீகம் முருகனுடைய விஷயத்துல என்னன்னா, இப்ப நம்ம கடன் கொடுக்கறோம், கடன் கொடுக்கறத வந்து செவ்வாய்க்கிழமையா கொடுத்துன்னு வந்தா சீக்கிரம் லோன் கடன் ஆகப்பட்டு நிவர்த்தி ஆயிடும்னு சொல்லுவாங்க. அது நம்ம பின்னாடி வரக்கூடிய காலத்துல மனுஷாலால ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டரா ஆகப்பட்டது. செவ்வாய்க்கிழமையில நம்ம வந்து முருகனை உபாசிக்கிறோம். செவ்வாய்க்கிழமையில முருகனை உபாசிச்சு நம்ம கடனை திரும்பி கொடுக்க ஆரம்பிச்சோமையான்னா கடன் நம்மளை விட்டு போறதே தெரியாத அளவுக்கு கிடுகிடுன்னு முடிஞ்சிடும். கடன் முடிஞ்சிடும். அப்ப செவ்வாய்க்கிழமை தாராளமா கொடுக்கலாம். அதாவது கடன் கொடுக்கலாம், கடனை அடைக்கலாம், எல்லாம் பண உதவி செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். அதாவது செவ்வாய்க்கிழமைங்கிறது அவ்வளவு விசேஷமா. ரெண்டாவது வீடு நலன்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முருகன் தான் ரொம்ப வசதி. அதனால்தான் இன்னைக்கு எல்லாரும் எங்க போறா தேடிட்டு சிறுவாபுரிக்கு போறான். சிறுவாபுரியில என்ன விஷயம்னா, முருகன் வந்து மரகதத்தினால ஆயிருக்கக்கூடிய முருகனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷம் முருகன் அவர். இல்லைன்னா இப்ப எல்லாரும் சடனா பழனியை நோக்கி போயிட்டு இருக்கான். பழனியை நோக்கி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போகர் அது எப்படி பண்ணார்? கிட்டத்தட்ட 60-70 விஷப்பொருள்களால பண்ணப்பட்ட ஒரு சிலை தான் அந்த சிலை, பழனி ஆண்டவருடைய சிலை. விஷப்பொருட்கள். இப்போ நம்ம சயின்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது டைரக்டா ஒரு பாம்பு வந்து நம்மள தீண்டினா அது வந்து விஷம். பட் அதே பாம்புனுடைய விஷத்துல இருந்து நம்மளுக்கு மருந்து தயாரிக்கிறாளே, அது எப்படி சாத்தியமா இருக்கு? இப்போ எல்லாரும் நம்ம டியோட்ரண்ட் போட்டுக்கிறோம், ஸ்ப்ரே அடிச்சுக்கிறோம். அது எங்கேருந்து வருது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கடல் மிருகங்கள் இருக்கக்கூடிய திமிங்கலம், அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாந்தி, அதுக்கு பேர் அம்பர்கட்டின்னு பேர். அந்த அமிலமாகப்பட்டது ஒரு சட்டன் காலத்துல அந்த திமிங்கலமா இருக்கக்கூடிய மீனாகப்பட்டது ஒதுங்கும் போது அதனுடைய உடம்புலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு நச்சு பொருள் தான் இந்த அம்பர்கட்டி. அதுல தயாரிக்கிறதா நம்ம இன்னைக்கு எல்லாரும் போட்டுக்கக்கூடிய பாடி ஸ்ப்ரே. சோ இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பாம்பு டைரக்டா நம்மள கடிச்சா விஷம், பட் அதே பாம்புனுடைய விஷத்திலேருந்து நம்மளுக்கு விஞ்ஞானிகள் ஆகப்பட்டவா மருந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறா. அப்போ நம்மளுக்கு அந்த சில விஷப்பொருள்களும் நம்ம உடம்புல சேரும்படியா இருக்கு. அப்போ அது வந்து என்ன ஆகும், அந்த கெட்ட செல்களை அது பிரேக் பண்றது. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. அந்த மாதிரி இந்த முருகனாகப்பட்டவருக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உபாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ, அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஏழையின் கடவுள் முருகன். நான் நிறைய தடவை சொல்வேன், அவருக்கு வந்து பஞ்சபக்ஷ பரமானந்தம் எதுவுமே வேண்டாம். ஒரு 2 செவ்வாழை தேனா மாவு இதை வச்சா போறோம், நீ என்ன கேட்கிறோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறதுலயே சுலபமான நைவேத்தியம் யாருக்குன்னா முருகனுக்கு தான், சுப்பிரமணிய சுவாமிக்கு தான். அதனாலதான் அவருக்கு வந்து தெனமாவு, ஒரு டவரா தெனமா வச்சு 2 செவ்வாழையை வச்சு அரோகரான்னு உண்மையான தூய்மையான பக்தி செலுத்தினா நெயில் ஃபினிஷ்லயும் அவர் நம்மளுக்கு வந்து காப்பாத்தி கொடுத்துருவார். ரீசெண்டா முருகர் பெருமான் ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆற மாதிரியும், எல்லா விஷயத்தையும், அதுவும் திருச்செந்தூருக்கு இப்ப எல்லாருமே பயணிக்கிற மாதிரியும், பழனி, திருச்செந்தூர், சிறுவாபுரி, அப்புறம் செவ்வாய்க்கிழமையான 6 விளக்கு வச்சு ஏத்துறது. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த நவகிரகங்கள் கோல் இருக்கு, நம்மள வந்து ஆப்ரேட் பண்றதே இந்த 9 கிரகங்கள் தான். அதனால்தான் தமிழ்ல வந்து நம்மளுக்கு நிறைய பேர் தப்பா சொல்றாங்க, கோள் அறுபதிகம்னு படிக்கணும்.
எல்லாரும் கோளாறு பதிகம் கோல் அறுபதிகம் அது சொல்லும் போதே ப்ராப்பரா சொல்லும். அறுபதிகம் கோல் அறுபதிகம்னா என்ன? கோல்னா கிரகங்கள், அதால வரக்கூடிய சிரமங்கள்லாம் நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கோல் அறுபதிகம்னு சொல்லக்கூடிய அந்த செய்யுள்களை தினமும் படிக்கணும். அதுக்காகதான் தமிழ்ல எவ்வளவோ விதமான முருகனை பத்தி திருப்புகள் இருக்கு, அப்புறம் வேல்மாறல் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல ஸ்கந்த சஷ்டி கவச்சம் இருக்கு. கந்தகுரு கவச்சமும் ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தையும் கோயம்புத்தூர்ல இது ஒரு நடந்த சம்பவம். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தம்பதிகளுக்கு ஒரு பொன் குழந்தைனா பிலோ த டீன் ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தைக்கு யாரோ என்ன பண்ணினான்னு தெரியல. பட் அந்த குழந்தை இலையில சாப்பாடு போட்டா அது அத்தனையும் புழுவாவே அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதாவது நார்மலா இருப்பா, இலையில சாதம் போட்டா அத்தனை சாதமும் அப்படியே புழுவாவே தெரியும் அந்த குழந்தை. அதனாலேயே சாப்பிடாம இருந்தா. இது இப்படியே போயின்னு இருந்தது. முருகன் தான் சாட்சி. அந்த ஊர்ல யாரோ ஒரு வயசான பாட்டி, மடி பண்ணிட்ட பாட்டி, பழைய நாள் பாட்டி. அந்த பாட்டிக்கு அவ முருக பக்தா. அவ இந்த விஷயத்தை கேட்ட உடனே நான் அந்த குழந்தைய முருகன் அனுகிரகத்தினால சரி பண்றேன்னு சொல்லி 999 தடவை ஸ்கந்த சஷ்டி கவச்சம் சொல்லி 1000வது தடவை ஸ்கந்த சஷ்டி கவச்சம் சொல்லும் போது யார் அந்த குழந்தைக்கு இடைஞ்சல் பண்ணினாங்கனோ அவன் ரத்த வெள்ளத்துல அந்த ஆத்துல மன்னிப்பு கேட்டுன்னு போனா. அந்த கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம். அதாவது இதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிற. அதாவது நம்ம இப்ப ஸ்கந்த நம்ம இதை பண்ணினா நம்மளுடைய எதிரி அழிஞ்சு போயிடுவான். எதிரி அழியறதுங்கிறது விஷயம் இல்லை. ஆப்பனண்டா இருக்கக்கூடியவனை காம்ப்ரமைஸ் பண்றதுதான் தெய்வத்தினுடைய வேலை. அப்போ அரக்கன் மாதிரி இருக்கேன் அப்படின்னாக்க, அரக்கன்னா நம்ம அரக்கன்னு அப்படி அர்த்தம் இல்லை, அந்த குணங்களை தான் நம்ம சொல்றோம், அரக்க குணம்னு சொல்றோம். குணங்களும் நீங்க நடந்துக்கிற விதங்கள். அதாவது அதனால்தான் நம்மளுக்கு எதுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கா? ஏண்டா மிருகம் மாதிரி நடந்துக்கிற? நம்ம எதை உட்கொள்றோமோ அதனுடைய ஒரு புத்தி தான் நம்மளுக்கு வரும். அதனாலதான் நம்ம சாஃப்டான ஒரு சாப்பாடை சாப்பிடணுங்கிறா. அதுக்கு அதான் நம்ம கரிகாலா பார்த்து சாப்பிடணும் அப்படி சொல்ல. எதுக்கு சொல்ல வரேன்? இந்த ஸ்கந்த சஷ்டி கவச்சம் இந்த முருகனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாராயணம் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா விதமான காரியங்களும் நம்மளுக்கு சித்தி ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முருகனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு சகல விதமான க்ஷேமத்தையும் கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்கந்த சஷ்டி கவச்சத்துல இன்றைய தினம் வைகாசி விசாகத்துல முருகனையும் உபாசிக்கிறது, கருடனையும் உபாசிக்கிறது, கருட வாகனமா வர நல்ல பெருமாளையும் உபாசிக்கிறது. இதுல இன்னொரு க்ஷேத்திரமும் இருக்கு இன்னைக்கு. அதாவது தஞ்சாவூர் பக்கத்துல தேவராயன்பேட்டைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த ஊர்ல பரமேஸ்வரனுக்கு மத்ஸ்யபுரீஸ்வரன்னு பேரு. என்னத்தினாலன்னா மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் மத்ஸ்யாவதாரம் எடுத்த. மத்ஸ்யாவதாரம் எடுத்துட்டு அவதாரத்திலேருந்து திரும்பி தன்னுடைய நிலைமைக்கு வரும்போது வர முடியல அவரால். அப்ப என்ன பண்றதுன்னு உடனே இவர் பரமேஸ்வரனை உபாசிச்சாதான் நம்மளுக்கு பழைய நிலைமைக்கு வருங்கிற. அப்ப என்ன பண்றாரு? மகாவிஷ்ணு கையில என்ன இருக்கு? சங்கு சக்கரம் இருக்கு. அப்போ சிவனுடைய பக்கத்திலேயே முருகப்பெருமானும் கூட இருக்கார். இவர் என்ன பார்த்தாரு? கையில சங்கு சக்கரம் தான் தபஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால தன் கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை தன்னுடைய மருமான் ஸ்தானமா இருக்கக்கூடிய முருகன்ட்ட கொடுத்துட்டு, இன்னைக்கும் தஞ்சாவூர்ல தேவராயன்பேட்டையில அந்த ஊர்ல போய் அந்த சன்னதியை பார்த்தா முருகன் கையில சங்கு சக்கரம் இருக்கு. முருகனுக்கு சங்கு சக்கரம் இருக்கு. அதனாலதான் அவர் அதுக்கப்புறம் பரமேஸ்வரனை பூஜை பண்ணி தன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்ததுனால மத்ஸ்யாவதாரத்திலேருந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணதுனால்தான் அவருக்கு மத்ஸ்யபுரீஸ்வரர் அப்படின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். அதனாலதான் இன்றைய தினம் இந்த தேவராயன்பேட்டையில சொல்லியிருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு இன்றைய தினம் சங்கு சக்கரம் இருக்கும். அந்த ஊர்ல காவடி எடுப்பா ரொம்ப விசேஷம். அதனால்தான் இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனையும் வழிபடணும், பெருமாளையும் வழிபடணும், கருடனையும் வழிபடணும். எவ்வளோக்கு எவ்வளோ கருடனும் உபாசிக்க உடம்புல இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் நிவர்த்தி ஆகி அவரே ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதாவது நாச்சியார் கோவில் கேள்விப்பட்டிருக்கலாம். அங்க கல் கருடன் யாரெல்லாம் கண் ஆபரேஷனுக்கு ரெடி ஆயின்னு இருக்காளோ அவெல்லாம் நாச்சியார் கோயில் கல் கருடன் மனசுல தியானம் பண்ணிட்டு 1 ரூபா எடுத்து வச்சா போறோம் பகவான் கண்ணை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால்தான் இந்த நாச்சியார் கோயில் கல்கருடன் அவ்வளவு ரொம்ப விஷயம். ஏன்னா உள்ள சுவாமிய ஏழை பண்ண ஆரம்பிக்கும் போதே முதல்ல 2 பேர் தூக்கிப்பா, அப்புறம் 4 பேர் தூக்கிப்பா, அப்புறம் 6 அப்படி 36 வரைக்கும் போகும். திரும்பி உள்ள வரும்போது அப்படியே குறைஞ்சுட்டே 2 பேர். அதுதான் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு சாட்சி. தேவதைகள் பூமியில நடமாடின்னு இருக்கா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு சாட்சி.
ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயமும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, சந்தோஷம்.